ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன், ஏன்னா சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டி கையெழுத்ததெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்னைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தேலையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரான் அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி, நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திர மாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன்.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல் 21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது மூலியமாக 1, 5, 9 கிரகங்கள், அதாவது 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபரிமிதமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. லாபஸ்தானம் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போயிருக்க 3 கிரகங்கள், அதாவது ராகு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குடும்பத்திற்கு குடும்பத்தில் நல்ல குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை 00:35 hours, அதாவது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு 16ஆம் தேதி early morning 00:35 hours அப்படின்னா 15ஆம் தேதி ராத்திரி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிற கேந்திரத்துக்கு போகிற திக்பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரலும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி மாலை ஒரு 10:30 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையறது. செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் விழுறதுனால சந்திர மங்கள யோகமும் புணர்ப்பு யோகமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 20ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 10 மணி வரணும். 23ஆம் தேதி கார்த்தால 10 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு, அதுவும் சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய 3-6க்கு உண்டானவர். அதனால் கண்டிப்பாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும்.